Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.19ல 8th question பாருங்க. If a is equal to cos theta 0 0 cos theta, b is equal to sin theta 0 0 sin theta. So இங்க நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Then show that a squared plus b squared is equal to i ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? a squared plus b squared is equal to i. இங்க i ன்றது என்னன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னது? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டோட ஆர்டரும் என்ன இருக்குது 2x2 2x2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஐக்கான யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா 1 0 0 1ன்னு வரும். சரிங்களா? ஒருவேளை இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து 3x3 இருந்திருந்ததுன்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஆர்டர் 2ல் இருக்கிறதால நம்ம அதுக்கான யூனிட் மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம் 1 0 0 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம் a ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்க போகிறோம், தென் b ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும் யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து கிடைக்கணும். சரிங்களா? வருதான்னு பார்க்கலாமா? சொல்யூஷன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். a ஸ்கொயர்னா என்னது a இன்ட்டு a. சரிங்களா? ஸோ a மேட்ரிக்ஸ் என்னது காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு a மறுபடியும் எழுதிக்கோங்க காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கண்டிஷன் இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் ரோவை ஒவ்வொரு காலமாக கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் செகண்ட் ரோவை ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 into 0 0, then second column cos theta into 0 0 plus 0 into cos theta 0. அடுத்தது 0 into cos theta 0 plus cos theta into 0 0. அடுத்தது second column கூட multiply பண்ணுங்க 0 into 0 0 plus cos theta into cos theta cos squared theta. ஓகேவா? ஸோ இப்போ a ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குது cos squared theta 0 0 0 plus cos square theta cos square theta. ஓகேவா? அடுத்தது b ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். b ஸ்கொயர்னா என்னது b இன்ட்டு b. சரிங்களா? b மேட்ரிக்ஸ் என்ன sin theta 0 0 sin theta, தென் இன்ட்டு மறுபடியும் b எழுதிக்கோங்க sin theta 0 0 sin theta. சரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதால ஸோ பியும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே இப்போ எடுத்துக்கோங்க ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் சைன் தீட்டா 0 இருக்குது. இப்போ சைன் தீட்டா sin square theta plus 0 into 0 0, then second column கூட sin theta into 0 0 plus 0 into sin theta 0. அடுத்தது second row 0 sin theta 0 plus sin theta 0 0, then second column கூட 0 zeros are 0 plus sin theta into sin theta sin square theta. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா sin square theta plus 0 sin square theta 0 0 sin square theta. இது வந்து b ஸ்கொயர். சரியா? ஸோ நம்ம கொஷினில் என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு i இல்லையா? ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் cos ஸ்கொயர் theta 0 0 cos ஸ்கொயர் theta ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் sin ஸ்கொயர் theta 0 0 sin ஸ்கொயர் theta. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும்னா என்ன செக் பண்ணணும் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும், தென் செகண்ட் எலமெண்ட், தென் செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா first element then second element இந்த மாதிரி ஆட் பண்ணணும். சரிங்களா? cos square theta plus sin square theta 0 plus 0 0 0 plus 0 0 cos square theta plus sin square theta.
சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா நமக்கு 1ன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து நீங்கள் ட்ரிகனோமெட்ரிக்கில் படிப்பீங்களா, கம்மிங் சாப்டரில் படிப்பீங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா நமக்கு 1ன்னு அர்த்தம். சரிங்களா? 1 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.